இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளிகளில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகள் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே சூலைமித்தியால் தன்னுடைய நேசரை அவள் அங்கே வயல்வெளிகளில் போய் கிராமங்களில் தங்குவோம் என்று சொல்லி அரண்மனை வாழ்க்கையிலிருந்து அவரை அந்த கிராம வாழ்க்கைக்கு, வயல்வெளியின் வாழ்க்கைக்கு, அந்த தோட்டத்தினுடைய இயற்கையினுடைய காரியங்களை கண்டு ரசிப்பதற்கு அழைக்கிறது போல இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாஞ்சை என்ன? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே நேசர் சொல்லுகிறார், லீபனோனிலிருந்து என்னோடே வா, என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார் என்று சொல்லி ஒரு உன்னதமான அனுபவங்களுக்கு நேராக உயர்ந்த மலைப்பாங்கான இடங்களுக்கு ஏற்கனவே நேசர் அழைத்து சென்றுவிட்டு அங்கே இருந்து நான் உன்னை எவ்வளவு உயரத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி கீழே பார் என்கிற காரியம்தான் நேசருடைய அந்த காரியமாக இருந்தது. எந்த அளவுக்கு உயரத்தில் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கீழே பார்க்கக்கூடிய அனுபவம் உடையவளாக சூலைமித்தி இருக்க வேண்டும், மணவாட்டி இருக்க வேண்டும் என்கிறதிலே அக்கறை உடையவராக அவர் பேசியிருந்த போதிலும் சூலைமித்தியாவினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, என் வஸ்திரத்தை கழட்டி போட்டே நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். ஆனால் ஆண்டவரை காண முடியாத சூழ்நிலை உருவாகி அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்த போது, காக்க வேண்டியவர்களே தன்னை தாக்கின போதுதான் நேசத்தின் பிரிவின் வழியை உணர்ந்தவளாக ஆழமான ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டு ஆழமாக அவரை அறிந்து கொள்ளுகிறாள். அவள் சொல்லுகிறாள், உன்னத பாட்டு 6:3, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறாள், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவளை மேலே அழைத்து சென்று உன்னதங்களுக்கு அழைத்து சென்று, அதாவது அவளுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுதலையாக்கி அவளுடைய கால்களுக்கு பாதரட்சியை அணிவித்தவர் அந்த நேசர்தான். அத்தனை உச்சிதமான வாழ்க்கையை கொடுத்து அங்கே அரண்மனை வாழ்வை அவளுக்கென்று பரிசாக கொடுத்திருந்த போதிலும் கூட அரண்மனை வாழ்க்கையிலே சுகத்தை அனுபவித்து பழகிவிட்டவள் இப்பொழுது கால்களை எப்படி அழுக்காக்குவேன் என்று கேட்கிற அளவிற்கு அவளுடைய நிலைமைகள் மாறின பொழுது நேசர் போய்விட்டார் என்று பார்க்கிறோம். அவரை கூப்பிட்டும் பதில் கொடுக்கவில்லை, அவரை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காக்கிறவர்களே அவரை தாக்குகிற அளவிற்கு காரியங்கள் நடந்த பொழுதுதான் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் என் நேசரை தவிர வேற யாருமே எனக்கு சொந்தமில்லை, என் நேசர் என்னுடையவர், நானும் அவருக்கு மாத்திரம் சொந்தம், நான் அவருடையவள் என்று சொல்லுகிறார். அதே போல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவருடைய பிரியம் என் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி, நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா அமினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாயிற்று என்று சொல்லுகிறாரே. என்னுடைய வார்த்தையை, என்னுடைய அன்பை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அத்தனை வேகமாக வந்து என்னை சந்திக்கும்படியாய் கடந்து வந்து திரும்பி வா, திரும்பி வா, சூலைமித்தியே திரும்பி வா, திரும்பி வா என்று அழைக்கிற
நேசர் அல்லவா, என் மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறார், என் மேலே எவ்வளோ நேசம் வச்சிருக்கிறாரு என்பதை உணர்ந்து கொண்டவளாகத்தான் அவருடைய முழு இருதயத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு அரண்மனை இறுக்கங்களில் இருந்து நம்ம கொஞ்சம் வயல்வெளிகளில் போய் தங்குவோம், நம்ம கொஞ்சம் கிராமங்களில் போய் நாம் படுத்து உறங்குவோம் என்று சொல்லுகிறது போல கிராமங்களுக்கு போவோம் என்று அழைக்கிறார். கிராமங்கள் என்று எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தை அங்கே மருத செடிகளையும் அவைகள் குறிக்கக்கூடியது என்று சொல்லுகிறார்கள். அந்த மருத செடியினுடைய இலைகளை நாம் விரித்து அதிலே நாம் படுத்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய காரியங்கள் அத்தனையாய் மாறியிருக்கிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு, நேசராகிய அவர் சபையாகிய மணவாட்டியினிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் அதுதான். ஆண்டவர் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் நடந்த சம்பவங்கள் அங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுருவை, யாக்கோபை, யோவான இவர்களை தனித்திருக்க உயர்ந்த மலையின் மேலே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. மோசே, எலியா அவரோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டதை இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. 4ஆம் வசனத்தில் பேதுரு சொல்கிறாரு, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொன்னார். நம்ம இங்கே இருக்கிறது தான் நல்லது. எத்தனை அற்புதங்களை செய்தாலும், எத்தனை அடையாளங்களை செய்தாலும், நன்மை செய்கிறவர்களாக நாம் சுற்றி திரிந்தாலும், இந்த உலகம் உமக்கு கொடுக்கிற பிரதிபலன் எப்படியாயிலும் உம்மை கொலை செய்ய வேண்டும், எப்படியாயிலும் உம்மை தண்டிக்க வேண்டும், உம்மை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் பார்க்கிறபடியினாலே இங்கே அருமையாக இருக்குத உன்னதமான அனுபவம், இந்த மறுரூப மலையினுடைய அனுபவம். இதிலேயே நம்ம இருந்து விடலாம், கீழே எதுக்கு போகணும் ஆண்டவரே, இங்கே கூடாரம் போட்டே தங்கி விடலாம் என்று சொல்லி கூட இருந்த சீஷர்களையும் மறந்துவிட்டு பேசுகிற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கேருந்து கீழே கூட்டிட்டு வர்றாரு. வரும்பொழுது பார்த்தா 15ஆம் வசனத்தில் ஒரு தகப்பன் நின்று கெஞ்சுகிறான், ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், வலிப்பு நோயால் அவன் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி இயேசு பிசாசை அதட்டினார். அது உடனே அவனை விட்டு புறப்பட்டது. கீழே உலகத்தில் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகும் பொழுது அவர் நம்மை உன்னதமான அனுபவங்களுக்கு அழைத்து செல்வது உண்மைதான். உச்சிதமான காரியங்களை நமக்கு தருவது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது உண்மைதான். நம்முடைய அடிமைத்தனத்தை மாற்றி ஆயத்தம் என்கிற பாதரட்சியை நம்முடைய கால்களில் அனுபவிப்பது நமக்கு அணிவிப்பது உண்மைதான். ஆனாலும் கூட நாம் கீழே பார்க்கும்படியாக எப்படி சூலைமித்தியை நேசர் கட்டளையிட்டாரோ அதே போல நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்த இடங்களுக்கு நம்மை அழைத்து சென்றாலும் கீழே தேவைகளோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கும்படியாய் அவருடைய இதயம் துடிக்கிறதை நாம் உணரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை புரிந்து கொண்டவளாகத்தான் உம்முடைய நேசத்தை புரிந்து கொண்டேன், உங்கள் பிரியம் என் மேலே இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன், என்னுடைய காரியங்கள் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன மாத்திரத்தில் அபினதாபின் ரதங்களை விட அதற்கு ஒப்பாக என்னுடைய ஆர்வம் உன்மேலே வந்தது என்று சொல்லி, நினையாததற்கு முன்னே என்று சொல்லி உம்முடைய நேசத்தை காண்பித்த உம்மோடு கூட நான் எங்கனாலும் வந்து செலவிடுகிறதற்கு ஆயத்தம். எந்த இடத்துல இருந்தாலும் என் நேசர் என்னோடு கூட இருந்தால் போதும், உம்முடைய காரியங்களை, உம்மை மகிழ்விக்கிற காரியங்களை நான் செய்வேன்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுத்துட்டு தான் அதற்கு கீழே உள்ள வசனங்களை சொல்லுகிறாள். அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி அது துளிர்த்ததா, பூத்திருக்குதா, மாதளஞ்செடி பூத்திருக்குதானிலாம் நம்ம போய் பார்ப்போம். நான் அங்கே போய் நேசத்தினுடைய உச்சிதங்களை நான் உமக்கு தருகிறேன்னு சொல்கிறான். தூதாயும் பல வாசனை வீசும் என்று சொல்லுகிறாள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் அந்த நாட்களில் தூதாயின் பழத்தை சாப்பிடுகிறவர்களுக்கு குழந்தை வேறு உண்டாகும் என்கிற ஒரு கருத்து நிலவினபடியினால இங்கே அதே காரியங்களை அவள் சொல்லுகிறார். தூதாயின் பழம் வாசனை வீசும், நம்முடைய
கருவிலும் குழந்தை பேற்றை பெற வேண்டும் என்கிற ஒரு காரியத்தையும் அவள் அங்கே சொல்லுகிறாள். சகலவித அருமையான அரிய வகை கனிகள் அங்கே இருக்குது. அவைகளெல்லாம் நான் ஒழிச்சு வச்சிருக்கிறேன் என்பது போல என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேகரை ஆயத்தப்படுத்துகிற, நம் மூலமாக அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக பெறுகிறவர்களாக உருவாக்குகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பழைய காரியங்களிலேயே நாம் திருப்தியாகி விடாதபடிக்கு நேசத்தின் உச்சிதங்களை நம்முடைய வேலைக்கு, நம்முடைய பணம் சம்பாதிக்கிறதற்கு அல்லது பிள்ளைகளை காக்கிறதுக்கு நீ மாத்திரம் செலவு பண்ணி விடாதபடி ஆண்டவருக்கும் நேசத்தினுடைய உச்சிதங்களை நம்ம கொடுத்தா ஆண்டவர் நம்மிலே பிரியப்படுகிறவராக இருப்பார். ஆன்மீக வாழ்க்கையில் வாரந்தோறும் ஒரு சலிப்பான ஒரு ஆராதனை, பழைய ஒரு ஊழிய சாதனை, பழைய தியான சிந்தனை, பழைய துதி ஸ்தோத்திர வார்த்தை, பழைய பாடல்கள், இவைகளையே வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காமல் புதியன நம்முடைய வாழ்க்கையில் வரும்படியாக ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறத அந்த புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய பாதைகளில் எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லி கேட்டோன்னு சொன்னால் ஆண்டவருடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கும். நம்முடைய ஆத்தும நேசத்தினுடைய உச்சிதத்தை நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம்? நம்முடைய ஆத்தும நேசருக்கே நாம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மிலே மகிழ்ச்சி அடைவார். இந்த உலகத்துக்கு நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் மாற்றி நம்மை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.